இன்று கால்நடைக்கு உணவு பஞ்சம், நாளை மனிதனுக்கு உணவு பஞ்சம். இன்று கால்நடைக்கு உணவு பஞ்சம், நாளை மனிதனுக்கு உணவு பஞ்சம். நகர்மயமாக்கத்தினால் வேளாண் நிலங்களை, மேய்ப்பு நிலங்களை அழித்ததனால் இந்த கால்நடைகளினுடைய உணவு தேடல் குப்பை தொட்டியில் வந்து நிற்கிறது. நகர்மயமாக்கல் காரணமாக, வேளாண் நிலங்கள் அழிக்கப்பட்டதன் காரணமாக இங்கே வாழக்கூடிய கால்நடைகள் மேய்ப்பு நிலங்கள் அற்று, உணவு அற்று, அந்த உணவு தேடலின் போது குப்பை தொட்டியின் அருகிலே வந்து அதற்கு அந்த காய்கறியினுடைய இதே கழிவு பொருளாக போட்டதை எடுத்து சாப்பிடுது. இந்த நிலை மனித சமுதாயத்திற்கு மிக நெருக்கமான நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கால்நடைகள் இல்லாத உலகம் நாம் மட்டுமே வாழ தகுதியான உலகம் என்று கருதிவிட முடியாது. பல்லுயிர் சூழலில் மண்டலமாகத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். இதன் அழகை நாம் குலைத்து கொண்டிருக்கிறோம், தொலைத்து கொண்டிருக்கிறோம். பல வீடுகளில் கோமாதாவுக்கு பூஜை நடக்குது. இங்கே என்ன நடக்குது? குப்பை தொட்டியில் வந்து உணவை தேடி அந்த நைலான் இழையோடு கடித்து சாப்பிடும். எதிர்கால மனித சமுதாயம் இதற்கான திட்டமிடலை கொண்டு செயல்படணும். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, பல் உயிர்களும் வாழ வேண்டும். அவற்றிற்குரிய உணவினை நாம் இருப்புகளாக வைத்திருக்க வேண்டும். அவற்றுக்குரிய உணவுகளை நாம் இருப்புகளாக வைத்திருக்க வேண்டும். மேய்ச்சல் நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இதை பார்க்கவே வாயிருந்தால், அதற்கும் 6 அறிவு இருந்தால், அதற்கும் நம்மை கேட்கின்ற அந்த ஞானம் இருந்தால், அதுவும் இறங்கி களத்தில் போராடும். அந்த மாட்டினுடைய மனசாட்சியாக இருந்து பேசுகிறேன். அதற்குரிய உணவு கிடைக்கின்ற வகையிலே திட்டங்களை ஏற்றி நாம் செயல்படுத்த வேண்டும்.